வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வந்தவங்க, அப்புறம் நான் பார்த்ததுல இந்த டாபிக் பத்தி வந்து நான் பேசினது கிடையாது. இந்த டாபிக் அதாவது என்ன அப்படின்னா, டைம். நம்ம பொதுவா சொல்லியிருப்போம், நம்ம ஜேர்னில வந்து டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். யாரும் பேசியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அதாவது முந்தி வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள கலிக்காலத்தில் எப்படி இருக்கோ அதுபடி தான் வந்து கடவுள் வந்து செயல்படுவார். இப்போ நம்மளுக்கு சோஷியல் மீடியா மூலம் தான் இன்ஃபர்மேஷன் வரலாம் வரும், டிவியில் இன்ஃபர்மேஷன் வரலாம் வரும், அப்புறம் எழுத்துல வரும், அப்புறம் வெளியில் வந்து ஒரு சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்படி தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து காட்டி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னாப்புல நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு இருப்போம். வருஷகாலம் வாழ்வோம், அதெல்லாம் கண்ணில் தட்டுப்படாது. இந்த ஜேர்னிக்குள்ள வந்ததுக்கப்புறம் எதெல்லாமோ கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை போய் பார்ப்போம். அது நம்மளுக்கா சொன்ன மாதிரியே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதாவது ஒருத்தங்க வீடியோ வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 7 இயர்ஸோ 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. திடீர்னாப்புல அந்த வீடியோ வந்து எனக்கு வரும். நான் எதை எடுத்து பார்த்தேன்னா, அவங்க என் கூட இன்னைக்கு பேசுற மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன் வந்து நடக்கும். அப்போ நான் ஸ்டார்டிங்ல வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ என்னமோ ஆயிடுச்சு போல, நமக்கு பைத்தியம் ஆயிட்டோமோன்னு தெரியல, இப்படி திடீர்னு அப்ப வருது. இவங்க 5 வருஷத்துக்கு நான் உடனே டைமை பார்ப்பேன், டேட்டை பார்ப்பேன், டைமு டேட்டு இயரு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான். உடனே என்ன பண்ணுவேன்னா அப்படியே வரும், டக்கு டக்கு டக்குன்னு வரும். அப்போ நான் உடனே நினைப்பேன், யாரோ பின்னாடி இருந்து செயல்படுத்துறாங்களா, ரொம்ப குழப்பியிருக்கேன், ஹேக் பண்ணிக்காங்களா, ஏகப்பட்டது. நான் வந்து மண்டை வெடிச்சு போயிருக்கேன் எனக்குலாம். அப்ப ஏன் அப்ப வந்து நான் வந்து போக போக தான் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயரை பார்க்கறது, இந்த இயர்ல இவங்க போட்டிருக்காங்க, இப்போ போட்டிருக்காங்க, அப்போ இப்போ வந்திருக்கு, இப்போ உங்க டின் ஃப்ளேமே வந்து ஒன்று போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திடீர்னாப்புல முன்னக்குட்டி பேசின மாதிரி இருக்கும், இல்லைன்னா பின்னக்குட்டி பேச போறதா இருக்கும். இப்படிலாம் வந்து வரும், சரிங்களா? ஆனா இது வரைக்கும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யாருமே வந்து கேட்கல. முதலா முந்தானத்தை நினைக்கிறேன், ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலா அவங்க வாட்ஸ்அப்ல வந்து போட்டே இருந்தாங்க, ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க ஷார்ட் டைம்ல அவங்களுக்கு பல ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பண்றதுக்காண்டி நிறைய பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது குண்டலினிமா சக்தி எழும்புறது, அது அது எனக்கு தெரியல பேசிக்கலா. அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அவங்க யூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு சடனா வந்து, அதனாலதான் அந்த மாதிரி ஷார்ட் மெத்தட்ஸ் போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, சரிங்களா? அது பண்ணி நம்ம ஏதாவது பண்ணி நம்ம குண்டலினியை வந்து அப்படி போய் பெரிய பவர் ஆகிடணும் அப்படின்னு நினைச்சாங்களா, இல்லை பணக்காரன் ஆகிடணும் அப்படி ஏதோ நினைச்சிட்டு அவங்க அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது நெட்லேயே கிடைக்குங்கிறாங்க, அது பேர் தான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எதுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து பண்ணணும்? ஆக்சுவலாக குண்டலினி அப்படின்னு எழும்புறது மெல்லமா எழும்பணும். இதுவே நம்மளால வந்து மண்டவெடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வருவோம் இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது. இதுல இந்த ஜேர்னிக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இவங்க மண்டை ரொம்ப குழம்பி போயிட்டாங்க போல. ஸோ இவங்களுக்கு மெயினா இவங்களுக்கு என்ன குழப்பம் ஆயிட்டுன்னா, எல்லாம் வந்து தெரியுது, ஒரே ஒரு குழப்பத்துல இருந்து அவங்க மீளவே இல்லை. சிம்பிள் தான். என்ன குழப்பம்னா இந்த இயர் குழப்பம். சரிங்களா? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த 3 குழப்பத்துல இருந்து அவங்க வந்து எந்திக்கவே இல்லை. அதுல அவங்க மண்டை குழம்பி போய் இருக்கிறாங்க. உடனே நான் அப்ப கதையெல்லாம் கேட்டுட்டு, நம்மளுக்கு மத்தவங்ககிட்ட சொன்னா இது வந்து மாயை, உனக்கு இல்லூஷன், நீ வந்து ஏதோ ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க போல தெரியுது. ஆனா நம்மளுக்கு இந்த ஜேர்னில இருக்கிறதுனால புரியும், ஏன்னா நம்மளும் இதை பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம யார்கிட்ட சொன்னது கிடையாது. நானும் இது வரைக்கும் இந்த டாபிக்கை நான் பேசினது கிடையாது. ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன் நானு. ஆனா இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி டாபிக் வந்து நான் பேசினதே வந்து இல்லை. யாருமே இப்ப ரீசெண்டா இந்த டாபிக் பத்தி பேசியிருக்கிறது நான் பார்க்கல இது வரைக்கும். தெரியல, நான் எனக்கு கண்ணுக்கு தட்டுப்படல, இனிமே தட்டுப்படுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, இதுபடி வந்து பேசலாம் போலயே இந்த டாபிக்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நேரம், அதாவது ஏன் வந்து நம்ம ஜேர்னிக்கு வந்து ஆன்மீக பாதையா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், நேரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு சித்தர் வந்து கைட் பண்ணுவாரு. இப்போ வந்து நம்ம ஏதாவது வந்து இன்னைக்கு இப்போ ஃபியூச்சர்ல வந்து இது ஏதாவது ஒன்று தெரியும், இது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து என்ன என்ன நடந்திருக்குன்னா, பாஸ்ட்ல வந்து
பாஸ்டும் நடந்திருக்கும், ஃபியூச்சர்ல காட்டும், ஃபியூச்சர் நடந்திருக்கும். இதனாலதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லனா வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல வந்து ரொம்ப மண்டை குழம்பி போயிடும். எதையாவது சொல்லும் போது மற்றவங்களை பார்க்க நம்மள பைத்தியம் மாதிரியே வந்து தோணும். ஆனா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ரொம்ப குழம்புவோம். அப்போ எதுக்கு வந்து இதை வந்து இப்படி குழப்பிதான் வந்து உங்களை வந்து ஏன் வந்து கொண்டு போகுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து ரீசன் இருக்கு. எப்படி அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணும். ஸோ ரீகால் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம மனமும் நம்ம இதுவும் வந்து மனம்தான் வந்து செயல்படும் நம்மளுக்கு. ஸோ அதை பத்தி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப புரியாம வந்து இருக்கும். அந்த அதை அதை வந்து இந்த மனம்ங்கிறது ஈகோ அப்படிங்கிறது இதை தடுக்கும். இதெல்லாம் வந்து பயத்தை உண்டு பண்ணும் நம்மளுக்கு. என்ன நடக்குது, திடீர்னாப்புல உள்ள டிராமாஸ் எல்லாம் வந்து எழுப்புது. திடீர்னாப்புல ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவர் வந்து இறந்தே போயிருப்பாரு. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் இறந்திருப்பாரு. யூடியூப் சேனல்ல பேசுறாங்க, இறந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கான மெசேஜ் மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கியூரியாசிட்டியில, இப்போ ஒருத்தங்க இப்ப நான் இருக்கிறேன், இப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு வீடியோல இப்ப நானே வந்து பேசுறேன், இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, சிலவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, எனக்காண்டியே பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்ப எனக்காண்டியே பேசுற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதுலதான் என்ன ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்னா, எல்லா விஷயமும் உங்களுக்காண்டி இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது புரியுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, சித்தர்களுடைய இப்போ எப்படி வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி முடிச்சேன், அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து நான் எப்படி வந்து சொல்லி அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில ஒவ்வொரு சித்தர்களா இருக்கட்டும், அப்புறம் ரிஷி அப்படி மேலே 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 போகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரிய வரணும் அப்படின்னா, பாஸ்ட்ல உள்ளது நீங்க எந்த இதுல இருந்து பிறந்து வந்திருக்கிறீங்க. சரிங்களா? உங்களோட சோல் வந்து 500 வருஷமா, இல்ல வந்து 200 வருஷம் வந்திருக்கா, இல்ல 100 வருஷம் வந்திருக்கா, என்னன்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் வந்து காட்டுறது ஒரு ஒரு வழி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி போகும். சரிங்களா? பாஸ்ட்ல வந்து நீங்க இருந்தாதான் ஆதியை கண்டுபிடிச்சாதான் நீ யாரு அப்படிங்கிறதே உனக்கு வந்து தெரிய வருங்கிற ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சித்தர் வந்து இருக்கிறாரு. அவரு நல்ல பவர் ஆகி அந்த சித்தர் வந்து ஜீவசமாத்தியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் வந்து சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டெப் இருக்கு. என்னோட இது வந்து என்ன எங்க இருக்கு அப்படின்னா, நான் வந்து 10வது இதுல தான் நான் 10வது நிலை வரைக்கும் வந்து நான் வந்து அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய சோலுக்கான ஒரு வழியா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, அடுத்தவங்க வந்து செகண்ட் இருப்பாங்க, அடுத்தவங்க வந்து தேர்ட் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இதுலயே 10 பேர் வந்து ஒரு 3 பேர் குருமார்களா வரலாம், இல்ல 4 பேர் குருமார்களா வரலாம், இல்ல 5 பேர் குருமார்களா 2 படியா அவங்கள வந்து ஏத்தி விடணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுடைய ஒரு காலகட்டமைப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சித்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க 200 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான பாதையை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 200 வரைக்கும் இவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, டிவைனா இருந்து. சரிங்களா? நீங்க 200 வரைக்கும் நீங்க வந்து ஸ்டெப் ஏறி மேல போய் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய இந்த 200 பேக்ல உள்ள பாஸ்டையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்களே வந்து நீங்க வந்து எனக்கு எனக்கு எனக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, இதுக்குள்ளதான் நீங்க வந்து சர்க்கிள் ஆயிட்டே இருக்கும். இங்கதான் நம்ம நிறைய பேர் வந்து தடுமாறிடுவோம். சோ அந்த லூப்குள்ளே போய் இதே வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கு வந்து பண்ணவே மாட்டோம். அதனாலதான் நிறைய பேர் வந்து யூனியன் ஆகாம வந்து இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க போயிட்டே இருக்கணும். ஒரு 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 6 மாசமா நீங்க ஒரே ரவுண்டுக்குள்ளே நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நீங்க அது ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னு அதான் போனாடி சொன்னேன். ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சோ அடுத்த லெவலுக்கு வந்து நீங்க வந்து போகணும் அப்படின்னு சொன்னா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ரிசீவ்ல இருந்தாதான் அவங்க இன்னொருத்தவங்க வந்து கைடன்ஸுக்கு வருவாங்க. சரிங்களா? நீங்க இதுவே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னேறவே முடியாது. நீங்க அதிலேயே நிப்பீங்க. அது நீங்க அந்த லெசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் வருஷ காலம் ஆனாலும் அப்படியே இருப்பீங்க. சோ ஓகே அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து போகணும். அதுக்குள்ள என்னன்னா, இந்த 100ல வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்களா? இதுல நிறைய கர்மாஸ் இது எல்லாமே இருக்கும். டிராமாஸ் எல்லாமே இருக்கும். இத ஃபுல்லுமே இந்த காலகட்டத்துல நீங்க தீர்த்திருக்கணும். புரியுதா? அப்ப எவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு ஒரு வேலை பாருங்க. நம்ம சாதாரண விஷயம் கிடையாது ஜேர்னிஸ் எல்லாம். சோ அந்த இதை நீங்க முடிச்சிருக்கணும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க வருவாங்கல்ல. சோ அதுக்கு மேல வந்து போகும். உள்ள தோண்ட தோண்ட நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும்.
இப்படி ஒவ்வொருத்தங்களா ஒரு டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுடைய இப்போ 500ல தான் நான் அவ்வளவுதான்ப்பா எனக்கான ஆதி வந்து அதுதான் அப்படின்னு சொன்னா அதோட வந்து நீங்க அதுக்குள்ளே நீங்க வந்து பேலன்ஸ் ஆகி நீங்க எடுத்து நீங்க யாருங்கிற தெரிஞ்சுட்டு உங்க பவர் தெரிஞ்சுட்டு உங்களால என்ன முடியும், எதுக்கு வந்திருக்கிறீங்க, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன செய்ய வந்திருக்கிறீங்க, யூனிவர்ஸ்க்கு வந்து என்ன பூமிக்கு தாய்க்கு என்ன பண்ண வந்திருக்கிறீங்க, எல்லாமே நீங்க வந்து அப் டு டேட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. எப்ப தெரிஞ்சுப்பீங்கன்னா நெக்ஸ்ட்னு போனாலும் தெரிஞ்சுக்கணும். ஒரே குட்டைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தெரியவே முடியாது. அந்த 100க்குள்ளேயே வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. இதை வந்து அடுத்த இதுக்கு போக விடாம வந்து தடுக்கிறது வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு என்னன்னா, இந்த 100 ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்கல்ல, இந்த 100 ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க பொறாமையிலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக விடாம உங்களுக்கு பல தவறான தகவல்களை கொடுத்து ஒண்ணு உங்களை அங்க வந்து தக்க வைப்பாங்க, இல்லைன்னா கீழே இழுத்து விடுவாங்க. சரிங்களா? இந்த 2யும் நீங்க பீட் பண்ணாதான் தைரியமா வந்து போகணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு ஒரு குருகிட்ட தான் இருக்கணும், அடுத்த குருக்கு போக கூடாது அப்படின்பாங்க. அதெல்லாம் கிடையாது. யாருனாலும் யாரு வந்து நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ எல்லாருமே குரு தான். அந்த கான்செப்ட் நம்ம போயிடணும். ஒரு குருவி காக்கா எல்லாரும் குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கே வந்து நீங்க வந்து போக முடியும். ஒரே இதுக்குள்ள இருந்தீங்கன்னா போக முடியாது. சோ அடுத்த கட்டத்துக்கு இப்படியே போகும்போது உங்களுடைய ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க இதுலயே நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நல்ல விஷயத்தையே நீங்க வந்து இவங்ககிட்ட வந்து இப்ப 100க்குள்ளே நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப இதுல வந்து சாதகமா வந்து இருக்கிறது வந்து தெரியும். பாசிட்டிவ் எல்லாம் நீங்க வந்து பண்ணிப்பீங்க. நெகட்டிவ் வந்து தெரியாது. நீங்க மேல போனாதான் இங்க கீழே உள்ள நெகட்டிவ் என்ன, இதை எப்படி வந்து டிட்டாச் பண்ணணுங்கிறதையும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேருக்கு இது அனுபவம் கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கிடைச்சிருக்கும். அதாவது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ள வரும்போது இதனால நீங்க பல குழப்பங்கள் நேரம், அதாவது ஏர்ல கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். இப்ப நடந்ததா, இல்ல பிறகு நடந்ததா, இல்ல அடுத்து நடக்க போகுதா, அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதுல யாராவது குழம்பி போயிருக்கிறீங்களா, குழம்பி இருக்கீங்களா, இப்ப இருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படிங்கறதை வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் டீப்பா கூட நான் எடுத்து இதை பத்தி வந்து பேசுறேன். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களே, இது நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாருமே வந்து கேட்காத ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இதா இருந்துச்சு. சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. நீங்களும் இத அப்படி யோசித்து பாருங்க. நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். எல்லாருக்குமே வந்து இது வந்து நடந்திருக்கும். அதுல அப்படியே நடந்து நீங்க அதுலயே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்க வந்து போயிருவீங்க. தேங்க்யூ.